இதே சொல்லி சொல்லி நீங்க நாட்டு மக்களை ஏமாத்திக்கிட்டே இருக்கிறீங்க. இதனால் யார் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க சொல்லுங்க, நாங்க தீர்வு வாங்குறோம். தமிழ்நாட்டில் வாழ்கின்ற தமிழ் மண்ணில் பிறந்த எந்த சிறுபான்மை மக்கள் பாதிக்கிறார் என்று சுட்டி காட்டுங்க, நாங்க அதுக்கு பதில் சொல்றோம். அதை விட்டுட்டு மக்களை ஏமாத்தி நாடகமாடி தவறான அவதூறான செய்தி சொல்லி இன்றைக்கு ஒரு நல்ல அமைதியா வாழ்கின்ற அந்த மாநிலத்தில் இன்றைக்கு குந்தா ஏற்பட்ட நிலையில ஏற்பட்டிருக்கீங்களா? என்ன சொல்லுங்க, யார் பாதிச்சிருக்கிறா விளக்கம் சொல்லுங்க. காங்கிரஸோ திமுகவோ நாங்க எதையும் சொல்லி நாட்டு மக்களை ஏமாத்தல, அமைதியா தான் இந்த நாட்டு மக்களை வழிநடத்திட்டு இருக்கிறோம். நீங்க தமிழ்நாட்டில் எந்த சிறுபான்மையும் பாதிப்பில்லைன்னு சொல்றீங்க, எந்த அடிப்படையில் சொல்றீங்க? சரி, 12 மாநிலம் இன்னைக்கு எதிர்த்து என்பிஆர் என்ஆர்சி சிஏவை எதிர்த்து தீர்மானம் நிறைவேற்றிருக்கிறாங்க. அப்ப 12 மாநிலமும் 12 மாநில முதல்வர்களும் மக்களுடைய பிரச்சனைகளை தெரியாம தான் அதை பண்ணியிருக்காங்கிறீங்களா? எந்த அடிப்படையில் அவங்க 12 மாநிலம் பண்ணியிருக்காங்க? சரி, இப்ப இருக்கிற மோடி அரச நீங்க இங்க போடுற உறக்க பேசி சட்டமன்றத்தில் உறக்க பேசுறீங்க. உறக்க பேசுறதுனால உண்மை மறைச்சிட முடியாது. நீங்க ஏன் இது இந்த உறக்க பேசுறத ஏன் நம்மளுடைய நாட்டு பிரதமர்கிட்ட உறக்க பேசி எங்க மக்கள் பாதிக்கிறாங்க, வீதியில் இறங்கி போராடுறாங்க, சிறுபான்மை மக்கள் அச்சத்தில் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அந்த என்பிஆர்ல அவங்க ஆட் பண்ண வந்து 7 சரத்தை நீக்கிட்டு தீர்மானம் போடக்கூடாது சட்டமன்றத்தில்? மனம் இருந்தா மார்க்கம் உண்டாகும். மக்களோட பிரச்சனைய மக்களுக்காக நீங்க அணுகணும். உங்களுக்கு ஓட்டுக்கு தேவைன்னு சொன்னோம்னா அந்த தேவையான விஷயங்கள் நீங்க செய்யறீங்க. இப்ப இருக்கிற அரசு முழுமையாக மோடியிடம் மண்டியிட்டு இருக்கிறது என்பது முதலமைச்சருடைய அந்த அவருடைய வாயிலேயே சொல்லிட்டாரு. நாங்க இந்த இதுல எங்களுடைய ரோல் ஒண்ணுமே இல்ல, மத்திய அரசுன்னு சொல்லிட்டாரு. இதுல இருந்தே அவருடைய இரட்டை வேடம் வெளிப்படுகிறது.